ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் சுந்தரம் மாஸ்டர். இது கண்டிப்பாக தமிழ் டபுள் இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த படம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட் பாக்ஸ்லையோ பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மூவி என்னோட வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சோஷியல் டீச்சராக இருக்கார். ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுறாரு. அந்த ஊரில் கரண்ட்டு கிடையாது. அது வெளியில் உள்ள நாட்டு மக்கள் யார் கூடயும் அவங்க ஒரு இந்த விதமான லிங்க்லையுமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக அந்த கிராமத்துக்கு போனவங்ககிட்ட திரும்பி வந்ததே கிடையாது. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரா, அங்கேருந்து தப்பிச்சாரா, வெளியே வந்தாருங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை. அங்கே லேட் பண்ணாமல் டேரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தில் நம்ம ஹீரோ லைஃப் ஆஃப் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஹெட்ஃபோனை போட்டு போயிட்டுருக்காரு. கையில் ஒரு ஐஃபோனில் காம்பஸ் போட்டு பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காரு. திடீர்னு அங்கே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஹீரோவும் சந்தோஷமாகறாரு, ஊர் பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்லி. அப்போ அவங்க திடீர்னு ஒரு தண்ணி ஒன்று ஓடிட்டுருக்கு. அது கடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோன்னே ஒரு 4 பேர் முகமூடிலாம் போட்டு மிரட்டுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க, அம்பு வில்லோட. இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து இதான் நான் சொல்லி காமிக்கிறாரு. இதை பார்த்ததுக்கப்புறமும் அங்கே ஒருத்தன் அம்பு எடுத்து டேரெக்டாக ஹீரோவோட பக்கத்தில் விடுறான். அது விட்டதுக்கப்புறமே அந்த தண்ணியிலேருந்து ஒரு பாதை ஒன்று உருவாகுது. நம்ம ஹீரோ அதில் நடந்து ஊருக்குள்ளே வந்துடுறான். ஊருக்கு வந்தோடனே அங்கே உள்ள பொண்ணுங்க, அங்கே உள்ள ஊரில் உள்ள மக்கள்கள் எல்லாருமே அவரை ஒரு மாதிரி குறுகுறுன்னே பார்க்குறாங்க. அந்த ஊரில் உள்ள பெண்கள் கருப்பாக நல்ல கலர் போட்டு யாரையும் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ மேலே ஆசைப்பட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே நைஸாக பார்த்து சைட் அடிக்கிறாரு. அங்கே உள்ள பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோட்ட வந்து பேசுகிறா. இதை பார்த்த ஊர் மக்கள் டக்குன்னு அம்பெடுத்து அவர் மேலே வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஊரோட தலைவர் வர்றாரு. அவர் வந்து நம்ம ஹீரோக்கே ஒரு வணக்கத்தை போடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பேர் வடிவேலு. அவன் தான் எல்லாமே ஹீரோவுக்கு பண்ணி கொடுக்க போகிறான். நம்ம ஹீரோ 6 மாதம் அனுப்பியிருப்பாங்க. அதனால அவர் தங்குறதுக்காக ஒரு வீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அந்த ஊரில் உள்ள மக்களுமே ரொம்பவே மோசமான ஒரு இடத்துல தான் அவர் தங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் நல்ல ஒரு கெட்டின ஒரு வீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாகறாரு. நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு லெட்டர் ஒன்று போடுறாரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாம். நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கவே இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்னால சரி ஓகேன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. நாளைக்கு எம்எல்ஏ நம்ம ஸ்கூலுக்கு வராரு, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் லேட்டாகவே போகிறாரு. அங்கே உள்ள பிஏ வந்து சீக்கிரம் போங்க சார், சார் ரொம்ப கோவமாக இருக்காருன்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோ ஒரு அந்த கூட்டத்தில் இந்த லைனில் வந்து நின்று நிற்கிறாரு. நம்ம எம்எல்ஏ ஒவ்வொரு டீச்சராக பார்த்துட்டே வராரு. அப்படி நம்ம ஹீரோவையும் பார்க்காரு. பார்த்தோன்னா என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு வந்து அவர் தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா அவர் கருப்பாக இருக்காரு இல்லையா. ஆனால் சரின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நீ தான் அது சரிப்பட்டு வரன்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறாரு. ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு ப்ரொஜெக்டரில் ஒரு படத்தை காமிக்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஊரோட கதை தான். அதாவது 1920 வேலைக்காரங்க அந்த நாட்டெல்லாம் ஆண்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த கிராமத்தையும் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷ் நாலேஜ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கரண்ட் இல்லாமல் எதுவுமே எந்த வித வசதியும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. லாக்டவுன் டைமில் கூட கவர்மெண்ட் அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி ஆள் அனுப்புகிறப்போ அவங்களே துரத்தி அனுப்பிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஊருக்குள்ளே போனவங்க யாருமே ரிட்டன் வந்ததே கிடையாது. இப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நம்மளில் ஒருத்தன் போய் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு வரணும், அதுக்கு நீ தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ நான் சோஷியல் சாருங்க, நான் எப்படிங்க இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு மேலே சொல்கிறாரு, சோஷியல் இங்கிலீஷ் தானே சொல்லிக் கொடுக்க, நீ தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்க நாங்கள் போனோன்னா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம எம்எல்ஏ சொல்கிறாரு, அந்த ஊரில் விலை மதிப்புள்ள ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அது இது வரைக்கும் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அது நீ மட்டும் போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்து சொன்னீங்கன்னா நான் உன்னை டிஏஓ ஆக்குறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக்காக வராரு. ஏன்னா அவர் வந்து அதிக டவுரி கொடுத்த ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தாரு. ஆனால் இந்த ஆஃபர் வந்துச்சுன்னா அவர் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அங்கேருந்து. அந்த ஊருக்கும் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்காரு. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த கொஸ்டினெட்டில் இருந்து அப்படியே எலும்பி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாத்தையுமே அவருக்கு வச்சுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. ஊரில் உள்ள எல்லா மக்களும் அவரை தான் அவர் வீடு தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வடிவேலு டக்குன்னு வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு 2 குச்சி எடுத்து வராரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, என்கிட்ட 2 ப்ரெஷ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷ் எடுத்து பல்லு விளக்குறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ குளிக்கணும் இல்லையா, அதுக்காக குளிக்க போகிறாரு. அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 4 பேர் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற 3 கேர்ள்ஸ் மட்டும் அவரை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இதை பார்த்து அந்த காவல் நிற்கிற அந்த 3 பேரும் கோவப்பட்டு இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது கிளம்புன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் நல்லா டிப்டாப்பாக கிளம்பி
வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறாரு. அவர் ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கூல் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தா வயசான பாட்டி, வயசான தாத்தா, சின்ன பசங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோ நினச்சி வந்திருப்பாருன்னா சின்ன பசங்களுக்கு தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி வந்திருப்பாரு. இங்கே வந்து பார்த்தா ஒரு ஊரே வந்து நின்றுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டே வந்து அந்த குச்சியோட ஏபிசின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அதை காமிச்சிட்ருப்பாரு. இதான் ஏ, இதான் பின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாரு. அப்போ திடீர்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தாத்தா வந்து வாட் ஆர் யூ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுவார். என்னடா இவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, என்னை விட அதிகமாகவே இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. சரி உங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்களோட மூஞ்செல்லாம் மாறிட்டே இருக்கு. டாங்கி சொல்கிறப்போ DONKEYன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே உள்ள ஒரு மக்கள் எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. உனக்கு சுத்தமாக இங்கிலீஷே தெரில, உனக்கு ஸ்பெல்லிங்கே தெரில அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாக்கி ஊர் மக்கள் எல்லாரையும் அவர் கூட்டு போய் கையில் கட்டி வைக்கிறாங்க. ஊரில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஸ்பெல்லிங்காக அவர்கிட்ட கேட்டுருக்காங்க. இவர் கரெக்டாக சொன்னாலுமே அவங்க தப்புன்னு சொல்லி இன்னும் கோவமாக வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம ஊர் தலைவர் வந்துட்டு, உனக்கு நான் கரெக்டாக 16 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எல்லா ஸ்பெல்லிங்குமே நீ கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா ஒன்று இந்த மரத்தை கொடுத்துருவான்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ மரத்து கொடுத்துருவீங்களா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் ஊர் மக்கள் யாரும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது போக நம்ம ஹீரோ ஏமாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மோசமான அந்த ஒரு இடத்துலையும் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அவர் அங்கேயே தான் இருக்கணும், இந்தமாரி இந்த ஊரில் உள்ள எல்லா வேலையும் நீ செய்யணும்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ தான் நைட்டு நம்ம வடிவேல் வராரு நம்ம மாஸ்டரை பார்க்குறதுக்கு. அங்கே வந்து அவர்கிட்ட, மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்குறாரு. நீ என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்கிறான், இந்த ஊரோட வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்னு சொல்லி. சரின்னு சொல்லி வரலாறு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், 1920s வந்து வெள்ளைக்காரங்க வந்து எங்களை ரொம்பவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாமே சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு ரொம்பவே கொடுமைப்படுத்தி எங்களை ரொம்பவே அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ தான் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் எங்கள் ஊருக்கு வந்தார். அவர் வெள்ளைக்காரங்கிட்டருந்து எங்களை காப்பாற்றினார், எங்களுக்காக போராடினார். கடைசி வெள்ளைக்காரங்களே இங்கேருந்து அனுப்புனார். நாங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். அவர் ஒரு குருநாதராக நினச்சோம். அவர் எங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தாரு. அவரோட கடைசி வம்சத்தில் ஒருத்தன் தான் எங்களுக்கு கடைசியாக ஸ்பெல்லிங் எல்லாமே சொல்லிக் கொடுத்தான். ஆனால் அவர் ரொம்பவே தப்பாக சொல்லிக் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு ஸ்பெல்லிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலு நம்ம ஹீரோக்கு ஸ்பெல்லிங் சொல்லிக் கொடுக்குறான். அதாவது தப்பாகவே ஸ்பெல்லிங் சொல்லிக் கொடுக்குறான். அந்த ஊர் மக்கள் நம்ம ஹீரோவை ரொம்பவே வேலை வாங்குறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹார்டாக வந்து தப்பாக ஸ்பெல்லிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. இந்த 16 நாளும் முடியுது. ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோட்ட ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க, ஒவ்வொரு ஸ்பெல்லிங் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு முந்தின நாள் நைட்டே வடிவேல் வந்து இவங்க தான் கேட்பாங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டான ஸ்பெல்லிங்கை அவங்க ஊர் பாஷையிலே தப்பாகவே சொல்லிட்டு இருப்பாரு. கடைசி அந்த ஊர் மக்கள் தலைவர் எல்லாருமே கைத்தட்டுறாங்க. பரவாயில்ல, நம்ம மாஸ்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இனிமேல் நீங்கள் தான் எங்கள் மாஸ்டர்னு சொல்லி அவரை ஏற்றுக்கிறாங்க. ஊர் மக்கள் அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க பழையபடி. சரி வாங்க, நாளைக்குலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஹீரோ லைட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ நல்லா தூங்கி எழுஞ்சி பார்க்குறாரு. அங்கே நம்ம ஊர் தலைவர் அவர் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தூத்துட்டு இருந்தார். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். ஒரு ஊர் தலைவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. பரவாயில்ல, நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாரு. சரி ஊர் மக்கள் எல்லோரும் நம்பிட்டாங்க, இனி அந்த விலை மதிப்புள்ள பொருள் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தேடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அதனால ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் தனித்தனியாக போய் கேட்குறாரு, இது எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு. ஆனால் அவங்களவங்க எல்லாருமே தெரியாமல் வேற ஒரு பொருளை சொல்லிட்டே இருக்காங்க. கடைசி நம்ம ஹீரோயின்ட்டு வந்துட்டு, உனக்கு அந்த விலை மதிப்புள்ள பொருள் நம்ம ஊரில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய மலைக்கு கூப்பிட்டு போயிட்டு கண்ணை மூடுங்கன்னு சொல்லி சொடக்கு போட்டுட்டு திறக்க சொல்லி பார்த்துட்டு, இதான் எங்கள் ஊர்லேயே விலை மதிப்புள்ள இடம், இந்த நேச்சரோட சவுண்டு தான் சொல்கிறா. இதனால நம்ம ஹீரோ கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்தவங்க உள்ள ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு, நம்ம ஊர்லேயே விலை மதிப்புள்ள பொருள் எதுன்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணை சொல்கிறான், நீங்கள் தான் சொல்கிறா. அடுத்து கடைசியாக நம்ம வடிவேல்கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு நம்ம வடிவேல் சொல்கிறான், இது என்கிட்ட முதலே நீங்கள் கேட்டுருக்கலாம்னு, எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் சாமி சிலை ஒன்று இருக்குது, அதான் ரொம்ப விலை மதிப்புள்ள சிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இந்த உச்ச மலையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோ உடனே உச்சமலை கிளம்பி போவோம் தனியாக. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல சிலையே இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போம் இல்லையா, அதனால் வடிவேல்கிட்ட போயிட்டு சண்டைக்கு போடுறான். நீ சொன்னது மேலே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், சரியாக நாங்கள் எப்போ அங்கே இடத்துல வச்சுருக்க மாட்டோம், ஒரு இடத்துல மறைச்சி தான் வச்சுருப்போம். சரியாக ஊர் திருவிழா அப்போ தான் எல்லா மக்கள் முன்னாடியும் அது கொண்டு வந்து நிப்பாட்டோன்னு சொல்கிறாரு. ஊர் திருவிழா எப்போ நம்ம ஹீரோ கேட்குறப்போ அதுக்கு அவன் சொல்கிறான், ஊர் திருவிழா இன்னும் 1 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோ அவனால நம்ம பாடி தாங்காது, எப்படியோ உடனே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஊர் தலைவர் ஒரு வீட்டுக்கு வந்து தூத்துட்டு இருக்கும்போது, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஊர் தலைவர் அது மாத்திர மாதிரி தெரில. உடனே நம்ம ஹீரோயின்கிட்ட போயிட்டு, அடுத்த மாதம் வந்து ரொம்பவே மழை பெய்ய போகுது, அதனால் நீ இப்போவுமே திருவிழா வைக்கணும்னு சொல்லு, ஏன்னா இப்போ தான் சரியாக இருக்கும்,
ஏன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்பவே புயலோட மழையோடு இருக்கும். அதனால இப்போ திருவிழாவே நின்றோன்னு சொல்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பவர் இருக்கும். அது என்ன பவர்னா, அந்த ஊருக்கு வரப்போகிற புயல், வெயில், மழை எல்லாத்தையுமே அவள் தான் கணிச்சு சொல்லுவா. ஒரு வெதர் ரிப்போர்ட்டர் மாதிரி. நம்ம ஹீரோயின்ட்ட இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வழி இல்லாமல் டக்குன்னு போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறா. டக்குன்னு நம்ம ஊர் தலைவரும் திருவிழாக்கு ரெடி பண்ண சொல்கிறாங்க. திருவிழாக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க, எல்லாமே தயார் பண்ணுறாங்க. சரின்னு சரி நம்ம ஊர் தலைவரும் அந்த சாமி சிலை எடுக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி தொடர்ந்து போயிட்டு அங்கே எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம ஊர் தலைவர் அந்த கல்லை கொண்டு வந்து அதில் மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபோனில். எல்லாம் முடிச்சு தண்ணி எல்லாம் போட்டதுக்கப்புறம் உள்ளான அந்த கல்வெட்டு அதில் உங்களுக்கு தெரியுது. இது நம்ம ஹீரோ எம்எல்ஏக்கு அனுப்புறாரு. அடுத்த நாள் ஊரில் ஒரு பெரியவர் இறந்துடுறாரு. ஆனால் அந்த ஊர் வழக்கப்படி அவங்க மூஞ்சி எல்லாத்தையுமே வந்து மூடிடுவாங்க. ஏன்னு நம்ம ஹீரோ கேட்டால் அதுக்கு அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க, வாழ்கிறப்பமே அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் தான் நாங்கள் வச்சுப்போம், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி நாங்கள் கஷ்டப்பட்ட முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கே இருந்த நினைவுகளோடையே நாங்கள் இங்கே வாழ்வோம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஒன்று நடக்கும் இல்லையா, ஹீரோத் கூட 6 6 அடிப்பார். அந்த மேட்ச்சை நம்ம ஹீரோ அவர் ஃபோன்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் மூலிமா பார்த்துட்டு இருப்பார். அப்போது உள்ள டக்குன்னு வந்து நம்ம வடிவேலு பார்த்துட்டு, இது என்ன சார் வெளியில் நம்ம இந்திய நாட்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு கிரிக்கெட் மேட்சியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. டக்குன்னு வடிவேலு வெளியில் இருக்க ஊர் மக்கள் தலைவர்களையும் கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே வெளியே வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு துணியில் ப்ரொஜெக்டர் போட்டு அந்த மேட்சை காமிக்கிறாரு. இப்போ ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக்காகி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்தது இல்லையா. அவங்க போட்ட பால் இவங்க அடிக்கிறத பார்த்தோன்னா ரொம்பவே கூஸ் பம்ஸ் ஆகுறாங்க. அப்படி கத்தி சுதந்திரமே கிடைச்ச மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்ம இங்கிலாந்து இருந்தாலும் சுதந்திரம் வாங்கியிருப்போம், அதனால தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்னோட அவங்க இவ்வளோ உணர்ச்சிப்படுறாங்க, இவ்வளோ நாட்களுக்கு அப்புறமும் இன்னும் அவங்க நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஊர் மக்களும் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை அடுத்த நாள் நம்ம ஹீரோ விறுவிறு அந்த குகைக்கு போய் அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த குகையை அந்த சிலையே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பார் இல்லையா, அந்த எம்எல்ஏ ஆலோசனை அந்த இடத்துலையும் தூக்கிடுவார். குகையிலேருந்து நம்ம ஹீரோ ரிட்டன் வெளியே வரதுக்குள்ளே அவங்க ஊரில் ஒருத்தன் பார்த்துருவான். ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் காலையில் கூட்டி தலைவரையும் கூட்டி இவன் தான் அந்த சிலையை ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ எங்கள் சிலையை மீட்டு கொடுக்கணும், இல்லையா நீ தான் பண்ணேன்னு சொல்லி உனக்கு மரத்தை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வடிவேல் அங்கேருந்து ஓடி வரான். ஐயா நம்ம சாமி சிலை அந்த ஊரோட வாசலில் தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரான். அவங்க வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த முந்தின நாளே நைட்டு எம்எல்ஏக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பான். நம்ம வடிவேல் தான் அதை கொண்டு போய் வச்சிருப்பான். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பானா, ஐயா எம்எல்ஏ சார், ஐயா இந்த ஊரில் இந்த கல்லுக்கு ரொம்பவே பவர் இருக்குது. இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்னெல்லாம் வேண்டிட்டு அந்த கல்லுகிட்ட கேட்குறாங்களோ அது எல்லாமே இந்த சாமி சிலை மூலியமாக நடந்துருது. இந்த சாமி சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து. நீங்கள் அதை ஒரு நாள் வச்சுட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கேட்டு பூஜை பண்ணிட்டு நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்கிறான். இதை நம்பி நம்ம எம்எல்ஏவும் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு அந்த சிலையை அப்படியே அவங்கள்ட்டே கொடுத்துட்றான். நம்ம ஊர் மக்களும் நம்ம ஹீரோவை அப்படியே வணங்குறாங்க, ரொம்ப நன்றியான்னு சொல்லி. அப்புறம் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. நம்ம வடிவேல்கிட்ட எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க, இங்கிலீஷில் ஸ்பெல்லிங்லேருந்து பேச வைப்பாங்க. நம்ம வடிவேல் எல்லாத்தையும் சூப்பராகவே பேசிடுவான். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் கேள்விக்கும் அவன் கரெக்டாக பதில் சொல்லி ரொம்பவே சூப்பராகவே இங்கிலீஷ் கற்றுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஊர்லேருந்து கிளம்புறதுக்காக கிளம்புவார். அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறப்போ அந்த ஊரில் ஒரு மக்கள் ஒருத்தன் கேட்பான், ஊருக்கு போனீங்கன்னா காந்தியை நாங்கள் கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஐயா காந்தி அப்பமே இறந்துட்டாரியா, சுதந்திர போராட்டத்திலே அவர் இறந்துட்டாரு, அவர் நம்மள ஒருத்தன் தான், ஒரு ஆள் தான் அவனை சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிட்ட அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க. சரி அவங்கள நான் ஒரே ஒரு தடவை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்னு அவர் பர்ஸ்லேருந்து ஒரு 500 நோட் எடுத்துகிட்டு காமிப்பார். இதை பார்த்துட்டு மக்கள் அவங்களுக்கு இந்த ரூபா நோட்லாம் பழக்கம் இல்லையா, அதனால அதில் உள்ள காந்தியை மட்டும் கிழிச்சி எடுத்துக்குவாங்க. காந்தியை மட்டும் தனியாக கிழிச்சி அவங்களோட பாக்கெட்டில் ஒட்டிப்பாங்க. திருந்த மக்கள் எல்லாருமே எனக்கொன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள எல்லா காசையும் எடுத்து கொடுத்துருவாரு. கொடுத்து எல்லாருமே கிழிச்சி அவங்கவுங்க நெஞ்சில் ஒட்டிக்குப்பாங்க. இதோட அந்த படத்தோட கதை முடியும். உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலிமா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோட இந்த கதையில் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.